முடிவே என்றும் ஜூலியட் ராணி. தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை விவரம் தற்போது வெளியாகி இருக்கிறது. இன்றைய வந்திருக்கக்கூடிய தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அறிக்கையில் கூடுதலாக கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் சேர்த்து மொத்தமாக 76 புதிய கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் கண்டறியப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தரப்பில் தற்போது அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நேற்றைய எண்ணிக்கையின்படி அது 1520ஆக இருந்தது. தற்போது புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய 76 நபர்களுடன் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 1596ஆகவும் அதிகரித்திருக்கிறது. இதுவரைக்கும் உயிரிழப்பு என்பது 17 பேர். இதுவரைக்கும் நேற்றைய நிலவரப்படி 457 பேர் குணமடைந்திருந்தார்கள். நேற்று ஒரே நாளில் 46 பேர் சிகிச்சை முடிந்து பூரணமாக கொரோனா தொற்றிலிருந்து முழுவதுமாக நீக்கப்பட்டு அவர்கள் வீடு திரும்பியிருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக கடந்த கொரோனா தொற்று அறிவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் 457 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் சாரதா இணைகிறார். சாரதா, தற்போது சுகாதாரத்துறை அறிக்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விவரங்கள் என்னென்ன? தமிழகத்தில் தற்பொழுது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது 1596ஆக உயர்ந்துள்ளது. இன்று புதிதாக 76 பேருக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் 55 பேருக்கு இன்று மட்டும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. திருவாரூரில் 5 பேர், செங்கல்பட்டு, தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் தலா 3 பேர், விழுப்புரம் மாவட்டத்தில் 4 பேருக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கள்ளக்குறிச்சியில் 2 பேர், காஞ்சிபுரத்தில் ஒருவர், நாமக்கல்லில் ஒருவருக்கும் கூட கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் தான் இன்று அதிகபட்சமாக 55 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 55 பேரில் 2 பேர் மட்டுமே நேரடியாக தொற்று பெற்றிருந்தவர்கள். 53 பேருக்கு ஏற்கனவே தொற்று இருந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததன் காரணமாக அவர்களுக்கு இந்த தொற்று ஏற்பட்டுள்ளது. இன்று ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று வரை தமிழகத்தில் உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை 17ஆக இருந்தது. இவருடன் சேர்த்து தற்பொழுது 18ஆக உயர்ந்துள்ளது. இவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கடந்த சில நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தவர். 54 வயது, சென்னையை சேர்ந்தவர். அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். எனவே தமிழகத்தில் கொரோனா பாதிப்பின் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 18ஆக உயர்ந்திருக்கிறது. நேற்றைய தினத்தை போலவே இன்றும் சோதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதிரிகளின் எண்ணிக்கை என்பது 6000 தாண்டி இருக்கிறது. 6060ஆக அந்த எண்ணிக்கை இருக்கிறது. இதுவரை தமிழகத்தில் மொத்தமாக 53,045 மாதிரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இதில் 47,168 நபர்களுக்கு இந்த சோதனையானது செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இன்று மட்டும் 76 பேருக்கு தொற்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களை தவிர மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பவர்கள் 1917 பேர் இருக்கிறார்கள். குணமடைந்து வீடு திரும்பவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 178 பேர் இன்று மட்டும் குணமடைந்து வீடு திரும்பி இருக்கிறார்கள். மொத்தம் 635 பேர் இதுவரை வீடு திரும்பி இருக்கிறார்கள். எனவே கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 1596ஆக இருந்தாலும் தற்பொழுது கொரோனா தொற்று காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்கள் 940 மட்டுமே இருக்கிறது. வென்டிலேட்டர் வசதிகளும் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வந்தன. தற்பொழுது வென்டிலேட்டர்கள் நம்மிடம் கைவசம் இருப்பது 3371ஆக இருக்கிறது. படுக்கைகள் 29,074ஆக இருக்கிறது. வீட்டு கண்காணிப்பில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை 22,254ஆக இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே இந்த எண்ணிக்கை தொடர்ந்து 20,000 என்ற வகையில் தான் இருந்து வருகிறது. இந்த வகையில் இன்றைய செய்தி அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது.
சமூக தொற்று தொடர்பாக இதுவரைக்கும் சுகாதாரத்துறை தரப்புல ஏதாவது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? ஏன்னா அண்மை காலங்களில் கடந்த 2-3 நாட்களா இந்த வரக்கூடிய எண்ணிக்கை சோர்ஸ் எங்க அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்க முடியறதில்ல. இந்த அறிக்கையிலையும் அது தொடர்பான விவரங்கள் கொடுக்கப்பட்டதில்ல. இதை பத்தி சுகாதாரத்துறை என்ன சொல்றாங்க சாரதா? நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது தமிழகத்தில் சமூக தொற்று இல்லை என்று உறுதியாக கூறியிருந்தார். எனினும் கூட நாம் பார்த்தோமானால் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆக போகிறது. ஊரடங்கு தொடங்கி 21 நாட்கள் கழித்தும் கூட நேரடி தொற்று பெற்றவர்களுடைய எண்ணிக்கை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் இதுவரை சேகரித்த தகவல்களின் படி தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களின் அதிகாரப்பூர்வ தகவல்களின் அடிப்படையில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு 21ஆம் நாளிலிருந்து 28ஆம் நாள் வரை நாம் 77 பேருக்கு நேரடி தொற்று ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிந்தது. நேரடி தொற்று என்பது இதுவரை அதாவது மார்ச் மாதம் ஏப்ரல் முதல் வாரத்தில் எல்லாம் இந்த நேரடி தொற்று என்பவர்கள் யாராக இருந்தார்கள் என்றால் வெளிநாடு சென்று வந்தவர்கள், வெளி மாநிலம் சென்று வந்தவர்கள் தான் இந்த நேரடி தொற்று பெற்று வந்தவர்களாக வகைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் சுகாதாரத்துறையினுடைய அறிக்கைகளின்படி, அவர்களுடைய தகவல்களின்படி. ஆனால் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு 21 நாட்களில் 21ஆம் நாளினுடைய இறுதியில் நாம் பார்க்கும் பொழுது யாரும் வெளிநாடு சென்று வந்திருக்க முடியாது, வெளி மாநிலங்களுக்கு சென்று வந்திருக்க முடியாது, ஏன் மாநிலத்தில் கூடவே வேறு ஊர்களுக்கும் சென்று வந்திருக்க முடியாது. இந்த நிலையிலும் கூட நாம் இந்த கடந்த 1 வாரத்தில் பார்த்தோமானால் 77 பேர், இன்றைய இந்த எண்ணிக்கையும் சேர்த்தோமானால் 80க்கும் மேற்பட்டோருக்கு நேரடியாக இந்த தொற்று ஏற்பட்டிருக்கிறது. எனவே இவர்களுக்கு எங்கிருந்து தொற்று வந்தது என்பது குறித்தான விரிவான தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இன்னும் அந்த ஒரே தொற்றின் காரணமாக அந்த ஒரே குழுவாக ஒரு இடத்திற்கு சென்று வந்தவர்களும் இன்னும் பாசிட்டிவ் ஆகிறார்கள் என்று 2 நாட்களுக்கு முன்பு கூட சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த மாநாடு முடிந்து 1 மாத காலம் ஆகியும் கூட இன்னமும் அங்கு சென்று வந்தவர்களுக்கு தொற்று இருக்கிறது என்று தகவல் வரும் பொழுது 2 விஷயங்கள் நமக்கு கேள்வியாக எழுகின்றன. ஒன்று, இந்த வைரஸினுடைய தன்மை அவ்வளவு மாறியதாக இருக்கிறதா? அதாவது 14 நாட்களுக்குள் அது உடம்பில் வந்த பிறகு அதனுடைய அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்துவிடும். அதனுடைய இன்குபேஷன் பீரியட் என்பது அந்த 14 நாட்கள் என்றுதான் கூறப்பட்டது. அதிகபட்சமாக வைத்திருந்தார் கூட நமது தமிழ்நாட்டில் 2 குவாரண்டைன் பீரியட் என்று கூறுகிறோம். 14 இன்னொரு 14 சேர்த்து 28 நாட்கள். அப்படி பார்த்தாலும் கூட 1 மாத காலம் கிட்டத்தட்ட ஆக போகிறது. இதற்கு பிறகும் அங்கு சென்று வந்தவர்களுக்கு தொற்று ஏற்படுகிறது என்றால் அந்த வைரஸினுடைய தன்மை என்னவாக இருக்கிறது, அது மாறிக்கொண்டே இருக்கிறதா, நாம் இன்னும் அதனை புரிந்து கொள்ளவில்லையா என்பது ஒரு கேள்வி. அப்படி இல்லை என்றால் அங்கு சென்று வந்தவர்களுக்கு முதலில் நெகட்டிவ் என்று வந்துவிட்டு பிறகு உள்ளூரிலேயே இந்த தொற்று ஏற்பட்டு அதன் காரணமாக பின்பு தற்பொழுது பாசிட்டிவ் என்று வருகிறதா என்ற கேள்வி நம் முன் இருக்கிறது. இதற்கு இன்னும் விளக்கமான விளக்கங்கள் எதுவும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த கேள்விகள் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்னும் கூட 1 மாதத்திற்கு முன்பாக சளி காய்ச்சல் வந்தவர்களை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சுகாதாரத்துறையிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வைரஸுடைய தன்மை மாறிக்கொண்டிருக்கிறதா அல்லது உள்ளூர் தொற்று சமூக தொற்று ஆரம்பித்து விட்டதா என்ற சந்தேகத்தையும் பலர் எழுப்புகிறார்கள். எனவே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்னமும் தமிழகத்தில் இந்த எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஒரு 4 நாட்கள் மட்டுமே நாம் 50க்கு குறைவாக பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இருந்ததை பார்த்தோம். அது அவ்வாறே தொடரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த எண்ணிக்கைகள் அதிகரித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் தொற்றும் எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கு. குறிப்பா சென்னையில தான் இன்னைக்கு புதிதாக 50க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு தொற்று அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. ஆனா தமிழகத்துல கடந்த 1 வாரமாக இந்த குணமடையக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிட்டு இருக்கு. அவங்க என்ன மாதிரியான சிகிச்சை இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க? இந்த எண்ணிக்கை நேற்றையும் கணிசமா 40க்கு மேல இருந்தது, இன்னைக்கு 176 இருக்கு. இந்த சேலஞ்சு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ல அவங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கா? அவங்க இதுல எப்படி ஒரு சக்சஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க சாரதா? எப்படி பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதோ அதே போன்று குணமடைபவர்களுடைய எண்ணிக்கையும் வரும் நாட்களில் அதிகரிக்கத்தான் செய்யும். ஏனென்றால் பொதுவாக ஒரு சில நபர்களை தவிர பொதுவாக 14 நாட்கள், சிலர் 7 நாட்களில் கூட மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பி இருக்கிறார்கள். எனவே பொதுவாக 14 நாட்களில் இந்த
வைரஸினுடைய வீரியம் என்பது உடலில் குறைந்துவிடும். எனவே வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டவர்கள் அடுத்து 14 நாட்களில் குணமடைந்து வீடு திரும்புவார்கள் என்பது நாம் அறிந்த விஷயமே. எனவே குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டு வருகிறது. நல்ல வேறு மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் 36 நாட்கள் ஆகியும் கூட ஒருவருக்கு அந்த உடம்பில் வைரஸினுடைய வீரியம் என்பது குறையவில்லை என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே இந்த வைரஸ் உடம்பினுள் எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது, என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பது குறித்தான தகவல்கள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் பொதுவாக 14 நாட்கள் என்பதுதான் காலகட்டமாகும். எனவே குணமடைபவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துதான் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய உடல் நிலையை பொறுத்து, அவர்களுக்கு உடலில் வேறு ஏதேனும் பாதிப்புகள் இருக்கிறதா என்பதை பொறுத்து அவர்களுக்கான சிகிச்சை வழங்கப்படுகிறது. பெரும்பாலானவர்கள் பெரிய பாதிப்புகள் ஏதும் இல்லாமல், அறிகுறிகள் இல்லாமல் லேசான சளி காய்ச்சல் வந்தால் எப்படி இருப்பார்களோ அது போன்றே மருத்துவமனையில் இருந்து அதற்கான சிகிச்சை வழங்கப்பட்டு வீடு திரும்புவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சிலருக்கு மருத்துவமனை வந்து, குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள் மருத்துவமனை வந்து ஒரு சில மணி நேரங்களிலேயே உயிரிழக்கக்கூடிய சம்பவங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். சாரதா, இப்ப ரேபிட் டெஸ்ட் கிட்டை பயன்படுத்த வேண்டாம், 2 நாட்களுக்கு பயன்படுத்த வேண்டாம், முடிவில் குளறுபடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஎம்ஆர் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப தமிழக அரசு இந்த 2-3 நாட்கள ரொம்ப தீவிரமா அதை ரேபிட் டெஸ்ட் கிட் மூலமா சோதனை பண்ணாங்க. இப்ப அந்த முடிவுகளெல்லாம் அவங்க மறுபடியும் மறுபரிசீலனை செய்யணுமா, இல்ல அவங்க இந்த முடிவு மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படின்றது தமிழக அரசுக்கு என்ன சிக்கலை ஏற்படுத்தும்? அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி நெக்ஸ்ட் மாறப்போகுது? தமிழக அரசு இதை எப்படி டீல் பண்றாங்க? இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த ரேபிட் டெஸ்ட் கிட் மூலமாக செய்யப்பட்ட பரிசோதனைகளினுடைய முடிவுகள் சரியாக இல்லை, அது அக்யூரேட்டாக இல்லை, சரியான முடிவுகளை அது தரவில்லை என்று புகார்கள் வந்ததன் பேரில் நாடு முழுவதும் இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்டுகளை பயன்படுத்துவதற்கு 2 நாட்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்திருக்கிறது. இது எந்த மத்திய அரசிலிருந்து வழங்கப்பட்ட ரேபிட் கிட்டுகளுக்கு தான் இந்த புகார்கள் வந்திருக்கின்றன. தமிழகத்தில் நாம் இதுவரை சரியான முடிவுகள் வரவில்லை என்று புகார்களை நாம் இதுவரை அளிக்கவில்லை. எனினும் இது ஒரு சில மாநிலங்களில் புகார் வந்ததன் காரணமாக எல்லா மாநிலங்களிலும் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிட்டுகளில் இந்த பிரச்சனை கோளாறு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் இந்த அறிவிப்பை ஐசிஎம்ஆர் எடுத்திருக்கிறது. எனவே ஐசிஎம்ஆரினுடைய அடுத்த அறிவிப்பு வரும் வரை தமிழகத்திலும் இந்த பரிசோதனைகளை நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஐசிஎம்ஆர் கூறுவதனுடைய அர்த்தமாகும். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இந்த ரேபிட் கிட்டுகள் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன. இதனுடைய நோக்கம் என்பது தொற்றை உறுதி செய்வதாக இருக்கக்கூடாது, இந்த தொற்று சமூகத்தில் எவ்வளவு பரவலாக இருக்கிறது என்பதை கண்டறிவதற்காக தான் இருக்க வேண்டும் என்று ஐசிஎம்ஆரிலிருந்து அறிவுறுத்தல் வந்தாலும் கூட பல இடங்களில் பகுதிகளில் நாம் இதனை ஒரு முதல் கட்ட பரிசோதனையாக தான் நாம் இதனை இந்த கிட்டுகள் பயன்படுத்தப்பட்டு வந்தன. குறிப்பாக இந்த நோய் கட்டுப்படுத்துவதற்கான அந்த தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் பகுதிகளில் இது முதல் கட்ட பரிசோதனையாக தான் இது மேற்கொள்ளப்பட்டது. அந்த ரேபிட் டெஸ்ட் கிட்ல பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பிசிஆர் பரிசோதனை எடுப்பது, அப்படி இல்லை என்றால் அவர்களை தனிமைப்படுத்திக் கொள்வது என்ற நிலையில் தான் இருந்தது. சென்னையில் கூட இங்கு நடைபெற்ற பரிசோதனைகளில் ஒருவருக்கு பாசிட்டிவ் என்று வந்திருந்தது இந்த ரேபிட் டெஸ்ட் கிட் மூலமாக செய்த பரிசோதனைகளில். எனவே இந்த கண்டெய்ன்மெண்ட் பகுதிகளில் பரிசோதனைகளினுடைய அளவு என்பது குறையும். இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்டுகளை பயன்படுத்தக்கூடாது என்று கூறியதன் காரணமாக அந்த பகுதிகளில் பரிசோதனைகள் என்பது குறையும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் அனைவருக்கும் இந்த பிசிஆர் கிட் மூலமாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை. அறிகுறிகள் இருப்பவர்கள், தொற்று ஏற்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்கள், அறிகுறிகள் இல்லாவிட்டாலும் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார்களா என்பதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பரிசோதனை, அல்லது சாரி எனப்படக்கூடிய இந்த தீவிர சுவாச கோளாறுகள் இருப்பவர்கள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பவர்கள், அவர்களுக்கு தான் இந்த பரிசோதனைகளை மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த தொற்று ஏற்பட்டவர் வசிக்கக்கூடிய பகுதியில் எவ்வளவு பரவி இருக்கிறது, அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல இந்த நோய் பரவல் எப்படி இருக்கிறது என்பதை கணிப்பதற்காக பிசிஆர் கிட் பயன்படுத்தப்படுவது இல்லை.
தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 76 நபர்களுக்கு கொரோனா தொற்று என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 1596 பேருக்கு கொரோனா தொற்று என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதில் அதிகபட்சமாக இந்த 76 நபர்களில் 55 பேர் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள். அதில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலேயே அதிகமாக கொரோனா பாதித்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதியாக சென்னை விளங்குகிறது. ஒட்டுமொத்தமாக 358 பேருக்கு கொரோனா பாதிப்பு என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுத்தீங்க சாரதா. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்து